செங்கல்பட்டு மாவட்டம் ஓஎம்ஆர் சாலையில் உள்ள செங்கன்மால் பகுதியில் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்திற்காக கொண்டு வரப்பட்ட ராட்சத பைப்புகள் திடீரென குளிர்ந்துவிட்டு எரிந்ததால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். அது தொடர்பான அந்த காட்சிகளை பார்க்கலாம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் காமேஷ். வணக்கம். மேலும் விவரம். வணக்கம் பிரியங்கா. ஓஎம்ஆர் சாலையில் உள்ள செங்கன்மால் பகுதியில் சுமார் 10க்கும் மேற்பட்ட ராட்சத பைப்புகள் கொழுந்துவிட்டு எறிந்ததால் அந்த பகுதி முழுவதும் கரும்புயாக மாறியது. இதனால் இந்த பகுதியில் சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் ஈசிஆர் சாலையில் உள்ள நெம்மேலி பகுதியில் உள்ள கடல்நீரை குடிநீராக்கும் திட்டத்தின் மூலமாக நெம்மேலியில் இருந்து சென்னைக்கு குடிநீர் எடுத்து செல்வதற்காக ராட்சத பைப்புகள் புதைக்கும் பணி சில மாதங்களாக நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக ஓஎம்ஆர் சாலை வழியாக ராட்சத பைப்புகள் சாலை ஓரமாக புதைப்பதற்காக போடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஓஎம்ஆர் சாலையில் உள்ள செங்கன்மால் பகுதியில் அரசு டாஸ்மாக் கடை இயங்கி வருகிறது. இதில் பாரும் இயங்கி வருகிறது. இந்த பாரில் வேலை செய்யக்கூடியவர்கள் அவர்கள் பயன்படுத்தக்கூடிய அட்டைகளை கொளுத்தியதாக கூறப்படுகிறது. அட்டைகள் எரிந்து கொண்டிருக்கும் போது அருகில் இருந்த 10க்கும் மேற்பட்ட ராட்சத பைப்புகள் கொழுந்துவிட்டு மலமலான எரிய தொடங்கியது. இதனால் இந்த பகுதி முழுவதும் கரும்புகையாக மாறியது. இந்த ராட்சத பைப்புகள் எரிந்து கரும்புகையாக மாறியதால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் மிகவும் அச்சமடைந்துள்ளனர். மேலும் போக்குவரத்து பாதிப்பு இந்த பகுதியில் கடுமையாக ஏற்பட்டது. தகவல் அறிந்து வந்த காலவாக்கம் தீயணைப்பு வீரர்கள் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி காமேஷ்.